புதிதா கட்டப்பட்ட அரமனை மாதிரியான வீடு. அந்த வீட்டு முன்னாடி கார் வந்து நிக்குது. ரவி தனது தாய் உஷாவோட கண்களை செல்லமா மூடியபடி அழைச்சிட்டு வர்றான். வீட்டை காமிக்கிறான். அந்த வீட்டை பார்த்தோன்னே உஷாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கண்ல இருந்து ஆனந்த கண்ணீரே வருது. காரணம், சிறு வயதிலே கணவனை இழந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சான் அந்த குழந்தைங்களை. அந்த தியாகங்களுக்கு பரிசாதான் இன்னைக்கு இளைய மகன் ரவி நல்ல நிலைமையில இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறா உஷா. ஆனா உஷாவோட மனசுல ஒரு சின்ன கவலை. காரணம், மூத்த மகன் கிறிஸ் பொறுப்பு இல்லாமையே இருக்கானே அப்படின்னு நினைக்கிறப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிலும் கிறிஸுக்கு வாழ்த்திருக்காளே மனைவி பத்மா பிரியா. ஐயோ, பேராசிரியனும் மொத்த உருவம் தான் அவ. அப்படியே கிறிஸ் நல்லபடியா திருந்தணும் அப்படின்னு நினைச்சாலும் நிச்சயமா பத்மா பிரியா விடமாட்டா. ஆனாலும் மறுபடியும் இளைய மகனை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறா உஷா. ரவி சேற்றில் விழுந்த செந்தாமரை, குப்பையில் விழுந்த மாணிக்கம். எங்கு சென்றாலுமே எல்லோரும் ரவியை பத்தி தான் பேசுறாங்க. இது ரவியோட அண்ணன் கிறிஸுக்கும் அவனோட மனைவிக்கும் பத்ம பிரியாவுக்கும் ஒரு சரி எரிச்சல தான் தருது. ரவி வாங்கிய அந்த அரமனை மாதிரியான வீட்டை அம்மா பேர்ல எழுதி வைக்கிறதா சொல்றான். ஆனா அங்க இருக்கிறவங்கள இப்படி நினைக்கிறாங்க. அவனோட அண்ணன் எப்படியாவது இந்த வீடு நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு மனப்பால் குடிக்கிறான் அவன் அண்ணன் கிருஷ்ணன். ஆனா ரவியோட தாய் உஷாவோ, நீ கஷ்டப்பட்டு வாங்கினதுப்பா, உன் பேர்லயே இருக்கட்டுமே, எனக்கு என்னத்துக்கு, உனக்கு 36 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் கூட ஆகாம இருக்குது, இனிமேலையா ஒருத்தி பிறக்க போறா, இனி எப்படியாவது ஒருத்திய கல்யாணம் பண்ணுப்பா, உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா, இனி உன்னை பார்க்கணும் அப்படின்னா திருமண குளத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உஷா. இத ஒட்டு கேட்டுட்டு இருக்கா பத்ம பிரியா. நேரா அப்படியே கிறிஸோட படுக்கை அறைக்கு போறா. அங்க போனவ இப்படி பேச ஆரம்பிக்கிறா. எப்ப பாரு சாப்பாடு தூக்கம் தானா, எல்லாம் குடிமிடுகு போயிடும் போல இருக்கு. போற போக்குல பார்த்தா உங்க அம்மா, அதான் அந்த கிழவி, உங்க தம்பிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருவா போல இருக்கே. உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உங்களோட தம்பியோட சொத்துலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், சொத்துக்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாம போயிரும் போல இருக்கே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். உடனே கிறிஸ் சொல்ல ஆரம்பிக்க, ஏண்டி இப்படி புலம்புற? நான் இருக்கிற வரைக்கும் என்னோட தம்பிக்கு கல்யாணம் விட்டுருவனா? நடக்கதான் விட்டுருவனா? கடைசி வரையும் அவ ஒண்டிக்கட்டையாதான் இருப்பான் அப்படின்னு கிறிஸ் சொல்றான். கிறிஸ் ஒண்ணு நினைக்க விதி ஒரு வேற மாதிரி நினைக்க ஆரம்பிக்குது. ரவி லீலாவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறா. 2 பேத்துக்கும் காதலும் மலருது. இருவரும் காதலுக்கிடையே வெளிப்படையா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. கிறிஸ் தடுத்து பார்த்தோம், அந்த பாச்சா பழிக்கல. நிச்சயதார்த்த வரையும் போயிருச்சு. பத்ம பிரியாவுக்கு சந்தோஷம். காரணம், ரவியை கைப்பிடிக்க போகும் பெண் ஒரு டாக்டர், சொத்துக்களும் ஏராளம். இந்த நிலையில தான் தன்னோட ஆபீஸ் கணக்கு வழக்குல சரி பார்த்துட்டு இருக்கா ரவி. மேஜையில இருந்த இன்ஸ்டாகிராம் வழியா உடனே சீனியர் அக்கௌண்டரை வர சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த நிமிஷமே சீனியர் அக்கௌண்டர் தாமோதரன் வந்து நிக்கிறாரு. என்ன சார் இது, ஆபீஸ் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட குளறுபடி, இதுதான் நீங்க எல்லாரும் கணக்கு பார்க்கும் லட்சணமா? கடந்த 3 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் எங்க போனது அப்படின்னே தெரியலையே. நானும் இத்தனை நாள் இதை எப்படி கவனிக்காம விட்டேன்? உங்களை எல்லாம் இத்தனை நாட்கள் நம்பியது தவறோ அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். ரவியோட திட்ட பொறுக்க முடியாத தாமோதரன், சார் போது நிறுத்துங்க, நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா உங்களோட அண்ணன் கிறிஸ் இடத்துலதான் கேட்கணும். இந்த கம்பெனியோட முக்கிய பொறுப்புல இருந்தவர் அவர் தான். அந்த தைரியத்துல தான் எல்லா பண மோசடியும் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம இது தன்னோட தம்பி கம்பெனி தானே அப்படிங்கிற எண்ணத்துல தான் இவர் இத்தனை திட்டமும் தீட்டி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அண்ணனை அம்மா கம்பெனியில சேர்க்க வேண்டாம், முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் நிர்வாகத்துல முக்கிய பொறுப்பை கொடுத்தது எவ்வளவு பெரிய தவறா போயிருச்சு அப்படின்னு கிறிஸ் மனதுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறான். உடனே, சரி தாமோதரன், நீங்கள் என்னிடம் வார்த்தை சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இட்ஸ் ஆல் ரைட், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி போக சொல்றான். நான் இதை தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே கிறிஸ் வந்தா உடனே என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு தாமோதர்கிட்ட சொல்லி அனுப்புறான். அந்த சமயத்துல ரவியோட காதலி லீலாவதி அங்க வர்றா. வந்தோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறா. அப்போதான் ரவியோட முகமே சொல்லியது, அவன் ரொம்ப சட்ட சிக்கல்ல இருக்கான் அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விவரத்தையும் சொல்றான் ரவி. உடனே இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் லீலாவதி சொல்ல ஆரம்பிக்கிறா, சொந்த பந்தங்கள் எல்லாம் கம்பெனி பிசினஸ் இதுல எல்லாம் அமர்த்தக்கூடாது, அப்படின்னு அமர்த்தினா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைகள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க டக் டக் அப்படின்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. சத்தத்தோட ரவி,
மே ஐ கமின் அப்படின்னு குரலும் சேர்ந்து வருது. கிறிஸ் தான் அந்த குரலுக்குள்ள சொந்தக்காரன். எஸ் கமின் அப்படின்னு சொல்றா ரவி. உடனே கிறிஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள, என்ன இதெல்லாம் கம்பெனி பணத்தை எல்லாம் கையாடல் செஞ்சிட்டு இருக்க, அதுவும் இத்தனை கோடி நீ என்ன செஞ்ச? அண்ணன்னு நம்பி உனக்கு ஒரு கம்பெனில மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, சி அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதி முன்னாடி திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே கிறிஸ் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான், யாரு சொல்லி இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும், யாரு உன்னை கீ கொடுத்து பேச சொல்றான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதிய பாக்குறான் கிறிஸ். உடனே லீலாவதி, மிஸ்டர் கிறிஸ், இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் வேண்டாம், அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றா. உடனே அங்க ஒரு வார்த்தைகள் போரே முற்றிடுது. ரெண்டு பேத்துக்கும் அடிதடி நடக்குது. கடைசியா ரவியோட வீட்டுல போய் முடியுது. ரவி அங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. ரவி முன்னாடி இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னதாண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா உஷா. அம்மா, தப்பு செய்தா தண்டனை கொடுக்கணும், போலீஸார வர சொல்ல போறேன், இனி எனக்கு இந்த உறவுக்கு மீது எந்த நம்பிக்கையும் இல்லை, எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது அப்படின்னு ரவி சொல்றான். உன்னை தந்திரக்காரனான கிறிஸ் இதுக்கு பதுங்கிதான் பாயணும், பதுங்கி பாயிற தருணம் இது இல்லை அப்படின்னு நினைச்சு உடனே தப்பு செஞ்ச மாதிரி நெத்திலெல்லாம் குங்குமத்தெல்லாம் வச்சுட்டு, இன்னும் மன்னிச்சிரு, இனிமேல் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், ஏதோ தெரியாம எதையோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறான். வேற வழியே இல்லாம தன்னோட அண்ணிய பாக்குறான். தன் அண்ணி முகத்தையும் பார்த்துட்டு, சரி நம்ம அண்ணன் தானே, பணம் என்ன பெருசு அப்படின்னு நினைக்கிறான் ரவி. வஞ்சகத்தை தன்னோட நெஞ்சில சுமந்துட்டு இருக்கான் கிறிஸ். ரவிய பழி வாங்க தருணம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ 2 நாள்ல திருமணம் நடக்க போகுது. வீடே களை கட்டுது. ஆனா அன்னைக்கு நடந்த சில சம்பவங்கள் ரவியோட தாய்க்கு பயத்தை அளிக்குது. காரணம், நல்ல நேரத்தில் நட்ட முகூர்த்த கால் அப்படியே சரிஞ்சு விடுது. சுமார் 1000 பேத்துக்கு சமைச்ச சமையல் உணவு கெட்டு போகுது. மண்டபத்தை சுத்தி நாய்கள் எல்லாம் குலைக்க ஆரம்பிக்குது. ஆங்காங்கே சிலர் அழுகிற சத்தம் கேக்குது. சிலர் அந்த நாய்களை விரட்டி அடிச்சும் கூட தூரத்தில் நின்று அந்த மண்டபத்தை பார்த்து அது கத்த ஆரம்பிக்குது. ரவியோட அம்மாவுக்கு உடனே அந்த ஊர்ல இருந்த ஆன்மீகத்துல சிறந்த பணிக்கரை அப்படிங்கிறவரை வரவழைச்சு பார்க்கலாம் அப்படின்னு வரவழைக்கிறாங்க. அங்க பணிக்கரர் வர்றாரு. ஆழ்ந்த தியானத்துல ஆள்றாரு. தனது இஷ்ட தெய்வமான பகவதி அம்மனை நினைச்சு சில பூஜைகளை செய்யறாரு. பிறகு ரவியோட தாயிட, அம்மா உஷா, உன் மகன் ரவிக்கு யாரோ ஏவல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஏவல் பூஜைகள் இன்னும் 4 நாளில் முடிந்து சித்தியமாகும் தருணம் ரவி இந்த உலகத்தை விட்டே போயிருப்பான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பதப்பதிக்கும் இத கேட்டோன்னு ரவியோட தாய், பணிக்கரே, நீங்கள் இதுவரையும் சொன்னது எல்லாமே படித்தது, இதுவும் படித்து விட்டால் என் உயிரானல் பிறகு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ரவியோட ஆயுள் கொலை நீடிக்கிறதுக்கு ஏதாவது பூஜை உண்டா அப்படின்னு கேட்கிறா ரவியோட அம்மா. அதுக்கு முன்னால் ரவியோட லீலாவதி ஜாதகத்தையும் கொண்டு வா அப்படின்னு பணிக்கர் சொல்றாரு. அடுத்த கனவே ஜாதகத்தை கொண்டு வந்து அவரிடம் கொடுக்கறாங்க. அதை பார்த்த பணிக்கர், அம்மா உஷா, கவலை கொள்ளாதே, லீலாவதி ஜாதகத்தில் மாங்கல்ய பாவம் பலமாக உள்ளது, சீக்கிரம் அவர்கள் வாழ்க்கையை துவங்கி ஆக வேண்டும். அதை இப்போது நீ கேட்டது, நான் சொன்னது என எல்லாமே ரகசியமாகவே இருக்கட்டும். இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு மட்டும் இரவு சரியாக 12 மணிக்கு மேல் வெளியே வராதீர்கள். இதோ வீட்டின் 8 திசைகளும் இந்த 8 இயந்திரங்களை புதைத்து வை. ஒருவேளை வீட்டின் கதவையோ ஜன்னலையோ இரவு 12 மணிக்கு மேல் 3 முறை யாராவது தட்டினால் திறந்து விடாதீர்கள். ஆமுசா, அந்த குரலி எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் வீட்டுக்குள் வரும், எந்த குரலில் வேண்டுமென்றாலும் உங்களை அழைக்கும். 3 முறைக்கு மேல் அழைத்தால் அதில் அழியுங்கள், பதில் அழியுங்கள் அப்படின்னு சொல்றான். உன்னை 3 முறை மட்டுமே அழைத்தால் அல்லது கதவை தட்டினால் உஷாராக இருங்கள். யாரும் வெளியே சென்று விடாதீர்கள், கதவையும் திறந்து விடாதீர்கள். மொத்தத்தில் வரும், தட்டும், திறந்து விடாதே உஷா என்று அப்படின்னு பணிக்கர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பணிக்கர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு துர்சகுனங்களும் அங்க நடக்கல. லீலாவதி ரவியோட கல்யாணம் நல்லாவே நடந்து முடிஞ்சது. அங்க நடந்த மகிழ்ச்சியிலும் அங்க இருந்த கலைப்பிலும் ரவியோட அம்மா அங்க இருக்கிற குடும்பத்துல இருக்கிறதுல இத பத்தி சொல்லாமையே விட்டுறான்.
அன்னைக்கு இரவு ரவியும் லீலாவதியும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜன்னல் வழியா யாரோ எட்டி பார்த்தது மாதிரியான உணவு லீலாவதிக்கு ஏற்படுது. தன்னை அறியாமலே கண் விழிச்சு எந்திரிச்சு போய் மெல்ல ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறா. ஜன்னல் இடைவெளி வழியா காற்று ஊருடிவி ஒரே ஒரு சத்தத்தோட ஒண்ணு வருது. அந்த சத்தம் திகிலூட்டக்கூடியதா இருக்குது. அந்த நேரத்துல ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. ஆமா, அது பொம்மை தான். ஆனா இது இத்தனை வேகமா அந்த கண்ணாடியோட ஜன்னல்ல மோத ஆரம்பிக்குது. உடனே இத பார்த்தோன்னே லீலாவதி ஆ அப்படின்னு அலறா. லீலாவதி அங்க அலற அதே நேரத்துல அம்மா அப்படின்னு அலறா ரவி. என்னங்க அப்படின்னு ஓடி வர லீலாவதி. ரவியோட முகத்தை பார்த்தா லீலாவதிக்கு அதிர்ச்சி. அவனோட தலை நெற்றியிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தத்தை கேட்டு ரவியோட தாயும் அங்க வந்துடுறா. அம்மா, எனக்கு என்னமோ பண்ணுது. நான் எங்க மோதிக்கிட்டேனே எனக்கு தெரியல. யாரோ என்ன இல்ல, ஏதோ ஒண்ணு எனக்கு பலமா என்னோட தலையில மோதிர மாதிரியே இருந்துச்சு. என்னோட நெஞ்சு யாரோ குத்துவது மாதிரி இருக்குமா. உச்சந்தலையில முதல் உள்ளங்கார் வர வலி எடுக்குதுமா. இதை கேட்டோன்னே கிறிஸுக்கும் பத்மா பிரியாவுக்கும் யாரும் கவனிக்காத அந்த நேரத்துல 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் லீலாவதியும் ரவிக்கு முதல் உதவி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒன்றும் ஆகாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து அவனை தேத்த ஆரம்பிக்கிறா. அம்மா அம்மா அப்படின்னே கத்த ஆரம்பிக்கிறா ரவி. உடனே லீலாவதி இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மா, காயம் ரொம்ப சிறுசுதான், ஆனா இதுல இருந்து வர்ற ரத்தம் அதிகமா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்ப 3 முறை 12 மணிக்கு கதவு டப் டப் அப்படின்னு சத்தம் கேக்குது. உடனே இப்படி உஷா சொல்ல ஆரம்பிக்கிறா. கதவு சத்தம் கேட்டா யாரும் இதை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றா. உடனே பத்மாபதிக்கு ஒண்ணு புரிஞ்ச மாதிரி அங்கிருந்து நகர்ந்து போறா. உடனே அங்க போய் வீட்டோட கதவை திறந்து வச்சிடறா. இதையே காத்திருந்த மாதிரி திறந்து வைக்கிறா. நுழைவாயிலிருந்து ஒரு புகை மாதிரி வீட்டுக்குள் வருது. அதை பாக்குறா பத்மாவதி. உடனே அங்க ஒதுங்கி நிக்கிறா. அன்னைக்கு இரவு மீண்டும் டங் டங் அப்படின்னு 2 மணி அடிக்குது. எங்க கொரட்டை விட்டு இப்படிதான் தூங்குறதா? என்ன அர்த்தம்? அவரை பார்க்க போய் வேண்டாமா? அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செல்லுல டார்ச் லைட் அடிச்சுட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் போற பாதை மயானம். அங்க ஒரு பழைய மண்டபம் இருக்கு. அங்கதான் போறாங்க. அங்க யாக குண்டத்துல நெருப்பை மூட்டிக்கிட்டு ஒரு பயங்கரமான முகம் கொண்ட ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. குரூரமான முகம். அமானுஷ்ய மந்திரங்களை உச்சரிச்சிட்டு இருக்காரு. அந்த மந்திரவாதியோட பேரு தான் லூசிபர். உடனே இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு லூசிபர் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சந்தோஷமான செய்தியா? ரவி ரத்த வெள்ளத்தில் இறந்து போய்விட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அட போங்க சாமி, இன்னும் குத்துக்கல்லாட்டு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றா பத்ம பிரியா. இத்தனை மந்திர கட்டுகளே மீறி அவன் எப்படி உயிரோடு இருக்கான்? ஏதோ ஒரு நல்ல சக்தி அவனுக்கு உதவுது அப்படின்னு மந்திரவாதி நினைக்கிறான். அதே சமயத்துல அவனை அனுப்பின குரலி பொம்மையும் பாதி எரிஞ்சு எரியாத நிலைமையில அவனோட மடியில வந்து விழுகுது. இத பார்த்தோன்னே லூஃபருக்கு மிக ஆச்சரியமா இருக்கு. காரணம், செய்வன செய்வதுல அவன் ரொம்ப வல்லவன். இப்போது ஏதோ ஒண்ணு அவனை மறைமுகமா தடுக்குது. என்னவா இருக்கும்? மீண்டும் கண்களை மூடி மந்திர உச்சாட்டம் செய்யறான் லூசிபர். ஞான திருஷ்டியில அவன் கண்ட காட்சி இதுதான். வீட்டு 8 திசைகளும் தனது மந்திர கயிர்களையும் தூக்கி தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஒரு பாதுகாப்பு வளையும் நெருப்பு பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது. அந்த நெருப்பு பிரம்மாண்டம் அந்த சுருளி பொம்மையை எரிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு தெரியுது. கண்களை திறக்கிறான் லூசிபர். கிறிஸ் மற்றும் பத்மாவதியிடம் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களோட வீட்டுல ஏதோ சக்தி இருக்குது. 8 திசையிலும் அது புதைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு தெய்வீக சக்தி. அது இருக்கிற வரைக்கும் எந்த ஏவலும் அங்க போக முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் லூசிபர். உடனே 2 பேருமே இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வேற என்ன பண்றது சாமி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லூசிபர் இப்படி சொல்றாரு. இருவருமே உடனே போங்க, அங்க புதைக்கப்பட்டு இருக்கிற அந்த தெய்வீக பொருட்களை வெளியில எடுங்க, நெருப்புல போட்டுருங்க. அப்பதான் அந்த ரவியோட மரணம் நிச்சயமாகும். இந்த 8 திசையிலும் இந்த எலுமிச்சை பழத்தை காட்டின உடனே அங்க இருக்கிற தெய்வீக பொருட்கள் எல்லாம் இது காட்டி கொடுக்கும். உடனே
கிறிஸும் பத்மபிரியாவும் அதை வாங்கிட்டு கிளம்பி போறாங்க. மந்திரவாதியோட அனுமதி பெற்று அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு உருவம். அவங்கள தொடர்ந்து ஒரு உருவமும் அங்க போய்கிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, லீலாவதி தான். உடனே அங்க போனதுக்கு அப்புறம் லீலாவதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க மாமியார் இப்படி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்கம்மா போன லீலாவதி, வீட்டுக்காரர் இப்படி உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்ப ஏமா எங்கம்மா போன, புருஷன் பக்கத்துல இந்த நேரத்துல இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றாங்க. ஆம்புலன்ஸும் வந்துருது. உடனே அங்க இருந்து ரவிய தூக்கிட்டு போறாங்க. போய் அங்க மெடிக்கல் செக்அப் பண்றாங்க. ஆனா அவனுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லைன்னு அங்க காட்டுது. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்படி இருக்க என்னவா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே குழம்பியும் தான் போறாங்க. அப்ப அதே சமயத்துல லீலாவதி மந்திரவாதியோட இடத்துல நடந்தது, கண்டது, கேட்டது எல்லாத்தையும் மாமியார்ட்ட சொல்றா. உஷாவை இதனால நம்பவே முடியல. உஷாவால் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. லீலாவதியோட நம்பிக்கை உரிய உறவினர் ஒருத்தரை அங்க விட்டுட்டு உடனே மாமியாரும் மருமகளும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்கிருந்து பணிக்கர் வீட்டுக்கு போறாங்க. பணிக்கர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. உடனே பணிக்கர்னும் சரி நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறாரு. உடனே 3 பேருமே அங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ ரவியோட அண்ணா அண்ணியும் 2 பேருமே மந்திரவாதி கொடுத்த அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒவ்வொரு தரையில இருக்கிற அந்த தெய்வீக பொருட்களை வெளியில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிழக்கு வாசல்ல ஒரு இடத்த தோண்டிக்கிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு 3 நிழல் விழுகுது. அது வேற யாரும் இல்ல, பணிக்கர், உஷா, லீலாவதியும் தான். இப்படி பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே பயம் எடுத்துருது. உடனே உஷா திட்ட ஆரம்பிக்கிறான். நீயே என்னோட மகன் தானே, நீயா இப்படி பண்ற அப்படின்னு மருமகளையும் திட்டி தீக்கிறாரு. உடனே அங்க ஒரு குரலி பொம்மை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிக்க அவ எனக்கு தெரியும், 2 பேருமே ஒரே பாடசாலையில தான் நாங்க மந்திரத்தை கத்துக்கிட்டோம். நான் நல்ல வழியில பயன்படுத்தினேன், அவன் கெட்ட வழியில பயன்படுத்துறான், அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணிக்கர் அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போனே லூசிபர் அங்க மந்திரத்தை ஜெபிச்சிட்டு இருக்கான். அத பணிக்கரோட சீடர்கள் உடனே அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க ஹோம குண்டலத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தீய தண்ணியில போட்டு அப்படியே அணைச்சிடுறாங்க. தண்ணியை ஊத்தி அணைச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பொம்மையை எடுத்து 4 பக்கமும் பிச்சு வீச ஆரம்பிக்கிறா பணிக்கர். அப்புறம் மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். உன்னை ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தீவனை செஞ்சதுனால அவங்களுக்கே திருப்பி அடிக்குது. அதனால லூசிபர் கையும் காலும் வராம போகுது. அவங்களோட அண்ணி அதே இடத்துல மாரடைப்பால இறந்தும் போயிடுறாங்க. அவங்க அண்ணனுக்கு சித்தம் வேலமையா ஆயிருது. அதுக்கப்புறம் இது இந்த பிரச்சனை எல்லாம் முடிவடையுது. அது அப்புறம் ஒரே வீட்டுல லீலாவதியும் அவங்களோட ரவி அவங்க அம்மா 3 பேருமே சந்தோஷமா வாழ்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.